Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் புதிய டிஜிபி தொடர்பாக டெல்லி யுபிஎஸ்சி ஆணையத்தில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. சங்கர் சிவா ஜிவால் ஓய்வுக்கு பிறகு வெங்கடராமன் தற்காலிக டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். அவருடைய நியமனத்தில் குளறுபடி இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. உச்சநீதிமன்றம் கூட இந்த நியமனத்தை கண்டித்திருந்தது. மேலும் உச்சநீதிமன்றம் யுபிஎஸ்சி இந்த விவகாரத்தில் விரைந்து முடிவெடுக்க உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தற்போது தமிழ்நாட்டின் புதிய டிஜிபி தேர்வு தொடர்பாக யுபிஎஸ்சி தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் தலைமைச் செயலர் முருகானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். தற்போதைய பொறுப்பு டிஜிபி வெங்கடராமனும் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டின் புதிய டிஜிபி தேர்வு தொடர்பாக டெல்லி யுபிஎஸ்சி ஆணையத்தில் ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் தலைமைச் செயலர் முருகானந்தம், மாநில உள்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தற்போதைய பொறுப்பு டிஜிபி வெங்கடராமனும் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். தமிழ்நாட்டின் புதிய டிஜிபி தேர்வு தொடர்பாக டெல்லி யுபிஎஸ்சி ஆணையத்தில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. சங்கர் ஜிவால் ஓய்வுக்கு பிறகு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டார். சீனியாரிட்டி அடிப்படையில் அதிகாரிகள் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜீவ் காந்தி இணைந்திருக்கிறார். ராஜீவ், கூடுதல் விவரம். விக்னேஷ், அது தமிழ்நாட்டினுடைய புதிய டிஜிபி தேர்வு செய்வதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரி ஒருவர் தனது பேரையும் அந்த பட்டியலில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக யுபிஎஸ்சி உரிய நேரத்தில் இந்த பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும் என ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த கூட்டமானது தலைநகர் டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த யுபிஎஸ்சி ஆணையத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் யுபிஎஸ்சி சார்பில் அதன் தலைவர் அல்லது அது முன்மொழியப்பட்ட ஆணையத்தினுடைய உறுப்பினர், அதே போல மத்திய உள்துறை செயலாளர் சார்பில், அதே போல உள்துறையினுடைய சிறப்பு செயலாளர் ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு சார்பில் மாநிலத்தினுடைய தலைமை செயலர் எல் முருகானந்தம், மாநில உள்துறை செயலர் வீரேஷ் குமார், தற்போதைய பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் உள்ளிட்டோரும் இந்த ஒரு கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அதாவது தமிழ்நாடு அரசு சார்பாக பொறுத்தவரை பல்வேறு பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்ட அந்த பட்டியலுடன் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தற்போது அந்த பெயர்கள் பட்டியலை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். குறிப்பாக மூத்த சீனியாரிட்டி, அதே போல தற்போது இருக்கக்கூடிய அந்த அனுபவம் வாய்ந்த அந்த பட்டியலில் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த சீமா அகர்வால், ராஜீவ் குமார், சந்தீப் ராய், அதே போல வன்னிய பெருமாள், மகேஷ் குமார், வெங்கட்ராமன், வினித் தேவ் வகடே உள்ளிட்டோர் அவர்களுடைய அந்த பெயர் அடங்கிய அந்த பட்டியலை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து 3 பெயர்களை யுபிஎஸ்சி சார்பாக அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதல்வர்களுடைய தலையீட்டின் பேரில் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் சார்பாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய டிஜிபியாக நியமனம் செய்வதற்கான அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். விவரங்களுக்கு நன்றி ராஜு. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.